மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவைகளுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக மாத்திரமல்ல, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கேட்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஜெபத்திற்கு பதில் தந்திருக்கிறார் என்று சொல்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லே சொல்லுங்கள் பார்க்கலாம். பரவாயில்ல, நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனாக இருப்பதற்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பல காரியங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று ஆண்டவர் யோவான் 14:14 சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர்னு. ஆனால் ஜெபத்திற்கு பதில் தருகிறாருன்னு தெரிஞ்சும் திடீர்னு நம்ம ஒரு ஈழு இருப்போம். ஆனால் ஒரு ஈழு இருப்போம். ஜெபத்துக்கு பதில் தருவார், ரைட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன, ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும், இல்லைன்னா சில ஆட்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி சில சிந்தனைகளில் நம்ம ஏற்றி வச்சுருப்போம். ஆமாம், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அவர் பாரபட்சமுள்ள தேவனே அல்ல. நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவும் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் எதுவும் உண்டோ? எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். பைபிளில் யார் யாருக்கெல்லாம் அந்த அற்புதங்களை செய்திருக்கிறான்னு சொல்லி, யார் யாருடைய ஜபங்களை அவங்க கெஞ்சி பிரார்த்திக்கும் போது ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சரியா? சரி, கதருக்கு சோதனை. அப்போ முதலாவது யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 12-13 இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தினால் அவளை அழிக்கும்படி ஆண்டவர் கோபம் கொண்டார். அவ்வளோ பேரையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, மோசே இங்கே வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் குடும்பத்தை நான் நடத்துவேன், நீ மட்டும் வா என்று சொல்லும் பொழுது மோசே ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். அவர்கள் மேல பரிதாபம் கொள்ளும். 13 ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இந்த 2 வசனத்திலையும் மோசே ஜெபித்த ஜெபம், இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே சினம் கொண்ட தேவனை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்த ஜெபத்தை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். நினைத்தருளும், ஆணையிட்டு கொடுத்ததை நினைத்தருளும். இந்த ஜனங்களை அழித்து போடுவீர்களானால் பூமி முழுவதும் என்ன நினைப்பார்கள், நினைத்தருளும் என்று சொல்லி அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான். அடுத்த வசனம் கூறுகிறது, மோசே ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவன் ஜனங்களை அழிக்க நினைக்க வேண்டும் என்ற மனதை மாற்றிக்கொண்டார். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க முடியுமா? இந்த மாதிரி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். ஆக நாம் இன்னைக்கு இந்த ஜனங்கள் அழிந்து போகாதபடி இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பொன் கன்று குட்டிகளை உண்டு பண்ணி நம்ம எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் இவைதான் இப்பொழுது எகிப்துக்கு மீண்டும் கொண்டு போகின்றன, எல்லாரும் வாங்க என்று சொல்லி ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ நம்மை சுற்றிலும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அவர்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது, அவர்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கும் போது கர்த்தர் மனம் இறங்கி அவர்களை அழிக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா.
21 நாட்கள் நம்முடைய ஊர் மக்களுக்காக நம்ம பாரத்தோட ஜெபிக்கும் பொழுது இவங்க அழிஞ்சு போகிறாங்களே, இவன் நிலைமை பரிதாபமாக இருக்குதே, இவங்கள் மரித்து நரகம் போகிறாங்களே, இந்த ஜனங்கள்லாம் பொய் சொல்லுகிறவர்களும் அவிசுவாசிகளும் 2ஆம் மரணமாகிய அக்னி கடலே தள்ளப்பட்டார்கள். அவ்வளவு பயங்கரமான வேதனையான ஒரு இடத்துக்கு போகிறாங்களே, இந்த ஜனங்கள் அழியக்கூடாது என்று சொல்லி இந்த 21 நாட்களும் கைகளை விரித்து திறப்பின் வாசலில் நிற்கும் பொழுது ஆண்டவர் மனம் இறங்கி இந்த ஜனங்களை ரட்சிக்கிறார், இந்த ஜனங்களை விடுதலையாக்குகிறார், இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ரட்சிக்கக்கூடிய தேவ கிருபை வெளிப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். 2வது யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோசுவா 10:12 கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். ஒரு பகல் முழுவதும் சூரியன் அப்படியே நின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் வசனம், ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்த நாளை போல ஒரு நாள் பூமியில் இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறது. சரியா? ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு, ஆண்டவர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு சூரியனையே ஒரு பகல் முழுவதும் அப்படியே நின்றன என்று பைபிளில் போட்டிருக்கிறது. நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இயற்கையை சாதகமாக்கி கொடுக்கிறார். மழை பெய்யணும்னா பெய்யுது, மழை பெய்ய வேண்டாம்னா பெய்யாமல் இருக்கு. ஒரு மனிதனை சொல்லை கேட்டு தேவன் செய்த அற்புதம் இதை போல நடந்தது இல்லை அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு, இன்றைக்கி நம்ம சாதாரண ஒரு மனிதன்தான், நம்ம பாடு உள்ளவர்கள் தான், நம்ம ரொம்ப படித்தவர்கள் அல்ல, நம்ம ரொம்ப திறமைசாலிகள் அல்ல, நம்ம யாரும் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தவர்கள் அல்ல. ஆனால் இங்கே இருந்து நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் சூரியனை நிறுத்த போதுமானவராக இருக்கிறார், சூரியனையே தரித்து நிற்க போதுமானவராக இருக்கிறார். இது ஏன் சொல்ல வரேன்னா, நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வரணும், நமக்குள்ளே ஒரு ஜெப வாஞ்ச வரணும். அந்த தாகத்தோடு அந்த வைராக்கியத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். 3வது தோத்திரம் 1 சாமுவேல் 1:27 அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆகையினால பெனின்னாள் என்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவளுக்கு 10 குழந்தைகள் மலமலன்னு பிறந்துருச்சு. பிறந்தால் மட்டும் போதாது, இந்த பெனின்னாள் அன்னாளை பார்த்து, ஏ சக்களத்தி உனக்கு குழந்தை இல்லையே மலடியே என்று சொல்லி அனுதினமும் சொல்லி மனமடிவாக்கினாள். இந்த மனமடிவான நேரத்தில் இந்த அன்னாள் செய்த ஒரு காரியம், நேர தேவனுடைய ஆலயத்தில் போய் முட்டு போட்டு தன் இதயத்தை உடைத்து ஊழ்ச்சினாலும் போட்டிருக்கு, தன் அங்கலாய்ப்பை தேவனுக்கு தெரியப்படுத்தினாலும் போட்டிருக்கு. வேத வசனம் கூறுகிறது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால். சரியா? 27ஆம் வசனத்தை படிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். என்ன பிள்ளைக்காக? ஏதாவது ஒரு குழந்தை தாரும் அல்ல, பெண் குழந்தை தாரும் அல்ல, ஆண் குழந்தைன்னு சொல்லி தெளிவாக கேட்குறான். எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவீரானால். இப்போ ஆம்பளை பையனை பெற்றுட்டு வந்துட்டு சொல்லுதா, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் கட்டளையிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே. அந்த என்ன ஜெபம் ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்திற்கு அப்படியே பதில் வந்தது. கர்த்தரிடத்தில் என்ன கேட்டாரோ விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார். அப்போ நம்ம ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். என்ன ஜெபம் ஜெபிக்கிறோமோ அதற்கேற்ற பதிலை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தது 4வது எலியாவினுடைய ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37-38. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37-38. நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீ தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். லார்ட் ஆன்சர் மீ. என்னை கேட்டருளும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஜெபம் தான், பெரிய ஜெபம்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஜெபம் தான்.
இந்த சின்ன ஜெபத்திற்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பதிலை கொடுத்ததுக்கு காரணம், வீட்டில் உட்காந்து பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எலியாவை குறித்து வாசிக்கும் பொழுது எப்போதும் தேவ சமூகத்தில் இருக்கிறவர். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நான் சொல்லுகிறதாவது, இந்த 21 நாட்களும் தேவனுடைய பாத்திரம் அமர்ந்திருப்பீர்களானால் கொஞ்சம் வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு, கொஞ்சம் அதிகமாக ஊர் வழியாக போகிறதெல்லாம் நிப்பாட்டி விட்டு, முடிந்த அளவு கொஞ்சம் நேரத்தெல்லாம் சுருக்கி வைத்துட்டு நேரத்தை எடுத்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், நம்ம பல இடங்களுக்கு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வழக்கமாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம். அதை கொஞ்சம் அப்படி குறைச்சிட்டு தேவனுடைய பாடத்தில் உட்கார்ந்து அமர்ந்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அந்த 21 நாட்களும் தேவனுடைய பாடத்திலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போய் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆண்டவர் இந்த சேத்தவன் எழும்புவான், நாங்கள் ஏஞ்சிவான் தேடிவிட்டுருப்போம். இதை 21 நாட்களும் தேவ சமூகத்தில் இருந்துட்டு லேசாக போய் என்ன தலையாக வலிக்குது, தலைவலி போவதாக நான் பறந்து ஓடிட்டு வந்தானே. சிம்பிள் ப்ரேயர். சிம்பிள் ப்ரேயருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. கர்த்தாவே என்னை கேட்டலும் வானத்திலிருந்து அக்கினி வந்து காலையை பச்சித்து போட்டது, வரப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே பச்சித்து போட்டது. எப்படி ஒரு சிம்பிள் ப்ரேயருக்கு இவ்வளோ பெரிய பதில் வந்ததுன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நான் சொல்லுகிறதாவது, அவன் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும்போது அந்த ப்ரெசன்ஸ், அந்த ஜபத்தோடு கூட வரும் பொழுது ஒரு சின்ன ஜபத்துக்கு மிகப்பெரிய ஒரு பதில் உண்டு. பைபிளில் போட்டது, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், இப்படிப்பட்டவனையும் அந்த கருத்தாய் ஜெபித்தான் பைபிளில் போட்டுக்கிறது. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். நம்ம ஜனங்களுக்கு கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காண்பிக்க வேண்டாமா? அல்லேலூயா. உண்மையான தெய்வம் யார் என்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு உண்மையான தெய்வன் யாரும் என்பதை நிரூபித்து காண்பிக்க வேண்டாமா? எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று முழங்க வைக்க வேண்டாமா? எப்படி நடக்கும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து வெளியே போய் ஒரு சிம்பிள் ப்ரேயர் அங்கே இடத்துல நீங்கள் போட்டு போராட வேண்டாம். அவனை விடுதலையாக்குகிறேன்னு ஆண்டவரே, ஒன்றும் கதற வேண்டாம். சிம்பிள், அப்படி கையை தூக்கினாலே போதும், அக்கினி இறங்கும். புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் இறங்க வேண்டும். எப்படி எலியா ஜெபிக்கும் போது வானத்தில் அக்கினி இறங்கி காலையை பச்சித்ததோ, அதே போல் புதிய ஏற்பாட்டில் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் இருக்காரு. நாம் ஜெபிக்கும் பொழுது ஜனங்கள் மேலே பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வரணும். அல்லேலூயா. ஏமன். அதுதான் அக்கினி, வானத்திலேருந்து இறங்குற அக்கினி. எலியா ஜெபிக்கும் போது வானத்திலேருந்து இறங்கி வந்த அக்கினின்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம சிறு சிறு ஜெப கூட்டங்களில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் முதற்கொண்டு அபிஷேகத்தால் நிரப்பப்படணும். அல்லேலூயா. நாம் போய் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு மேலையும் ஆவியானவர் இறங்கி வரணும். அது எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, அதற்காக நாம் இன்றைக்கி தேவ சமூகத்தில் காத்திருந்தால் அந்த அற்புதங்கள் நடக்கும். அடுத்தது எலிசாவை குறித்து வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 17 வசனத்தில், சீரியா ராஜா எலிசாவை கொல்ல தேடுகிறான். ஏனென்றால் நம்முடைய ரகசியங்கள், இராணுவ ரகசியங்கள் நாம் பேசிகிட்டு இருக்கதான் இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிந்து விடுகிறது. அவன் தப்பி ஓடுகிறான். யாரா அவன்கிட்ட இதெல்லாம் ரகசியத்தெல்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சீரியா ராஜாவுடைய கூட இருக்கிறவங்களாம் சொல்லுதாங்க, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் பள்ளி அறையில் பேசுவதையும் அவர் அறிந்து கொள்வார். யாராவது பார்த்தா எலிசா. ரைட். எலிசாவை கொல்லுவதற்கு குதிரை, ரதங்கள், பலத்த இராணுவம். சொல்லுங்க. குதிரை, ரதங்கள், பலத்த இராணுவம். இந்த எலிசாவை அடிப்பதற்கு இந்த நாட்டு ராஜா குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்பி பலத்த இராணுவத்தையும் அனுப்பிட்டான். ஃபைனல் போட். இவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. எலிசா இருக்கிற வீடை சுற்றிலும் மலைகள், குண்டுகள் இருக்கிறது. வேலைக்காரன் போய் எட்டி பார்க்குறான். பயங்கர இராணுவம், சேவகர்கள், பலத்த இராணுவம் வந்து நிற்கிது. அரண்டு போனான். ஒரு நபரை அடிப்பதற்கு இவ்வளோ பெரிய பலத்த இராணுவம் வந்து நிற்கிது. உடனே அவன் சொன்னான், ராஜா எஜமானனே, நம்மளை அழிப்பதற்கு எவ்வளோ பெரிய இராணுவமும் எவ்வளோ பெரிய பலத்த ரதங்களும் இராணுவம் வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு
உடனே அவன் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? கர்த்தாவே என் கண்களை திறந்துரும். இவன் கண்களை திறந்துரும். கண் இல்லாமே இருக்குது. ஆனால் அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் அறியாமல் இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை அறியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் ஜெபிக்கிறார், தேவனுடைய மகிமையை காணும்படி, தேவனுடைய இதெல்லாம் காணும்படி கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி உங்களுக்காக நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். கண்ணு திறக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். கண்ணு திறந்தா இருக்கு, ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஐயா. நமக்கு தெரிவதெல்லாம் இந்த 2-3 காரியம் தானே தெரியுது. பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடுகளும் ரகசியங்களும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஐயான்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். சரியா? 20ஆம் வசனம் படிங்க. சமாரியாவில் வந்தபோது 17 படிச்சிட்டிங்களா? 17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் கண்களை திறந்தருளும். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ ஜெபித்த உடனே ஆண்டவர் ஜெபித்த உடனே பதில் கிடைக்குது. நம்முடைய வீடுகளில், நம்முடைய ஊழியங்களில் அப்பப்போ லேசாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறோன்னு வைங்களேன், உடனே பதில் கிடைக்கும். அல்லேலூயா. உடனே பதில் கிடைக்கும். ஒரு ஊழியங்களுக்கு போகிறோம், பல இடங்களுக்கு போகிறோம், ஒரு சின்ன தேவைகள் தேவைப்படுது, ஒரு சின்ன காரியம் தேவைப்படுது, ஆண்டவரே இந்த அற்புதத்தை செய்யும், உடனே நடக்கும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறார். அவர் பதில் தருவதற்கு நாள் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறார். நான் பேசின உடனே ரைட்டு, இவன் கண்ணை திறந்து உடனே கண்களை திறந்துடலாம். அப்புறம் அவன் சொல்லுதான், ஆண்டவரே எஜமானனே, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இந்த உலகத்தில் பலத்த இராணுவத்தை அனுப்பினாலும் அதை விட பலத்த இராணுவத்தை கர்த்தர் அனுப்புவார். அப்படின்னா போட்டிருக்கு, அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். உலகத்தில் தேவ பிள்ளையை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் அனுப்பி விட்டாலும் அந்த கூட்டத்துக்கு பின்னால் தேவனுடைய சேனை நிற்குது. இன்னொரு வேடிக்கையான சம்பவம் நடக்கு பாருங்க. இந்த கண்களை திறந்தலன்னு சொல்லி எலிசா 2வது முறை ஜெபிக்கிறான். இது யாருக்கு என்ன தெரியுமா? தன்னை கொல்ல வந்தவங்களுடைய கண்களை. நாங்கள் புறப்பட்டு போகிறோம், இவங்களுக்கெல்லாம் கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும். அவ்வளோதான். அவ்வளோ வெறும் கண் மயக்கம் உண்டாக்கிட்டாங்க. கண் திறக்கிறது வேறு, கண் மயக்கம் வேறு. கண் திறந்தா இருக்கும், கண் மயக்கம். உடனே என்ன தேடுறீங்கப்பா? அவங்க தேடுறால நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என் பின்னால் வாங்கன்னு சொல்லிட்டு எலிசா கூட இருக்கிற ஆள் இவ்வளோ இந்த பலத்த இராணுவத்தையும் இந்த சேனையும் இந்த குதிரை வீரர்களையும் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் சமாரியா வரைக்கும் எலிசா பின்னாலே போயிட்டுருக்காங்க. யாரை தேடி? எலிசாவை தேடி. எலிசாவை தேடி எலிசா பின்னாலேயே போயிட்டுருக்காங்க. நான் அவங்களுக்கு யாரை தேடுறீங்களோ நான் அவங்கள காமிச்சு கொடுங்க, வாங்க என் பின்னாலே வாங்க. அவ்வளோ வெறும் அடிக்கப்பட்ட ஆடுகுட்டி மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. நம்ம எலிசாவை எப்படியா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே போயிட்டு நேர சமாரியாவில் வந்த உடனே ஆண்டவரே இவர்கள் கண்களை திறந்துடணும். எவனுக்கு கண்களை திறந்துடணும்? எலிசா நீதானா? அவன் எலிசாவுடைய வேலைக்காரன் சொன்னான், எஜமானே சொல்லும், அவ்வளோ ஒரு பட்டயத்தால் வெட்டிடலாமா? ஆமேன், தோத்துறான். இல்லை, வெட்ட வேண்டாம். ஆமேன், அல்லேலூயா. என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதப்பா. ஒரு மனிதனுடைய சொல்லை ஆண்டவர் எப்படி கேட்குறார். நாமெல்லாம் எப்படி ஜெபிக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ காரியங்களை ஜெபிக்க வேண்டியிருக்குது. நம்முடைய சொல்லை கேட்டு இயேசு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 6வது கொர்நேலியுடைய ஜெபம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 10:2-3. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். பகலில் ஏறக்குறைய எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் தூதன் அனுப்பி சொல்லுதாரு, உன் ஜெபத்திற்கு நான் பதிலை கொடுக்குறேன், நீ அனுப்பு. யோப்பா பட்டணத்தில் அங்கே பேதுருவை கூட்டிகிட்டு வர அனுப்பு. பேதுருக்கு சொப்பனத்தை கொடுக்குறார், தரிசனத்தை கொடுக்குறார். உடனே புறப்பட்டு வருகிறார். இங்கு கொர்நேலியு வீட்டில் ஜெபக்கூடம் நடக்குது. சொந்த ஜனங்களையும் விசேஷித்த ஜனங்களையும் சிநேகிதர்களையும் கூட்டி வைத்திருந்தான். உங்கள் வீட்டில் நடக்கிற ஜெப கூட்டத்தில் நீங்கள் சொந்த ஜனங்களையும் விசேஷித்த ஜனங்களையும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வைக்கணும். அவன் இந்த கொர்நேலியு கூப்பிட்டவனா சொந்தக்காரங்களாம் வாரான்னா அவன் சாதாரண ஆள் அல்ல. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தான தர்மங்களை செய்து கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவர் யூதன் அல்ல, புறஜாதியான்.
அப்போ இந்த கொர்நேலியு அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்ததுனால தான் இந்த ஜனங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டம் வச்ச உடனே எல்லாரும் வந்தாங்க. அவ்வளோ பேரையும் கூட்டி வச்சிருக்கிறான். பேதுருவை கூட்டிகிட்டு வந்தவொடனே வெளியே போய் காலில் விழுந்து வணங்குறான். உடனே காலை விழாப்பா, உன்னை போல நானும் ஒரு மனுஷன்தான் என்று சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்து அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், ஜனங்களை கூட்டி வைத்து இந்த வேலையெல்லாம் செஞ்ச உடனே பேதுரு உள்ளே வந்து அவர் பிரசங்கம் பண்ணுறார். பாருங்க, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இப்பந்தான் தேர்வு கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரே, இவர்களுக்குள்ளேயே அபிஷேகம் நடக்குது, பிரஜாதிகளுக்குள்ள வரமானுங்குது, உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னாரு. இந்த வார்த்தைகள்லாம் வைத்து கொர்நேலியு தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறார்னு இப்பந்தான் தெரியுது. முதல் முறையாக யூதரை விட்டு வெளியே வந்த அபிஷேகம் கொர்நேலியு வீட்டில் தான். முதல் முறையாக யூதருடைய வட்டத்தை விட்டு வெளியே சுவிசேஷம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் கொர்நேலியு வீட்டில் தான். இதை வைத்துக்கிட்டு தான் இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறார். அடுத்தது பேதுருடைய சபையார் ஜெபித்த ஜெபம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். பலவிதமான ஜெபம் இருக்குது. சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெபம், இயேசு வாழ்ந்த நாட்களில் சத்தமாக ஜெபித்தார் போட்டிருக்கு. அவர் மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் சத்தமாய் விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு போட்டிருக்கு. பலவிதமான ஜெபம் இருக்குது. ஆனால் இதில் ஜனங்களை சபையார் எல்லாரும் சேர்ந்து ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. அவங்க மேலே அபிஷேகம் இருந்தது, ஜெபாவி இருந்தது. அவங்க ஏற்கனவே ஜெபம் பண்ணி பழகிருக்கிறாங்க. இப்போ பேதுருவை தூக்கி உள்ளே போட்டோன்னா முதல் பிரசங்கர் பேதுரு தான். அவர் பிரசங்கத்தை கேட்டவுடனே நிறைய பேர் ஓடி வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. எப்போ நாசம் எடுங்கப்பா, உடனே கூட்டி போய் நாசம் கொடுத்தார். ஆகையினால மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஊழியர் அல்லவா, பிடிச்சி புழுதிக்கு போட்டாங்க. ஐயோ பேதுரு புழுதிக்கு போட்டாங்களேன்னு சொல்லி பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஊக்கமாய் ஜெபம் பண்ணாருங்க. நடந்த அற்புதம், அவங்க ஜெபம் முடிக்கிறதுக்குள்ளாகவே பேதுரு வந்து நிற்கிறார். நம்முடைய ஆண்டவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். அத்தனை நம்புங்க. அல்லேலூயா. பைபிளில் நடந்திருக்கு, இன்னைக்கு நம்முடைய சுற்றி நடக்குது, நம்ம வாழ்க்கையில் நடக்கும், நம்ம சபையில் நடக்கும். கஷ்டமாக தான் இருக்குது, தள்ளி போகுது, பண விஷயம் தள்ளி போகுது, திருமண காரியங்கள் தள்ளி போகுது, வேலை வாய்ப்புகள் தள்ளி போகுது, இருக்கட்டும். நோய் குணமாக மாட்டுக்கு தள்ளி போகுது, இருக்கட்டும். பைபிள் நடந்த சம்பவத்தை விசுவாசிப்போம், நம்புவோம். சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அப்படி ஊக்கமாக ஜெபிக்கிற ஜெபத்தில் இந்த ஜெபம் முடியக்கூட இல்லை. ஜெபம் நடந்திருக்கிற வீட்டில் இருந்து கதவை தட்டுற சத்தத்தை கேட்டு ஒரு ஆள் வெளியே வந்து எட்டி பார்த்தா, ஐயோ பேதுரு. அது எட்டி பார்த்த நபர் டம்முன்னு கதவை அடைச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்குது. என்னடா பேதுருவுக்காக ஜெபிச்சிட்டு இருக்காங்க, இங்கே பேர் வந்து நிற்கார, பேதுரு தானா வேற யாருமா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நமக்கு அற்புதமாய் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். எல்லாரும் உணர்ந்தால் படிட்டு பைபிள் வசனங்களை நம்ம நிறைய சத்தியங்களை அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அந்த மன்றாட்டுக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன். கண்களை மூடி இந்த இடத்துல இந்த முதல் வாரத்தில் நீங்கள் கண்களை மூடி எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அது இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் அது உங்களுக்கு நடக்கும். இன்னைக்கே கூட நடக்கலாம். இந்த 21 நாள் ஜெபம் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு நடக்கலாம். என்ன ஜெபிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எல்லார் மேலேயும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என்ன தேவை உனக்கு? அன்னாளை போல குடும்ப தேவை இருக்கிறதா? எலியாவை போல இஸ்ரவேல் நாட்டினுடைய நலனுடைய தேவை இருக்கிறதா? ஏமன் எலிசாவை போல உன் வாழ்க்கையில்
ஆமென். துன்புறுத்தவர்களை கண் மயக்கம் உண்டாகும்படி ஜெபிக்கும்படி நீ ஜெபிக்க போறாயா? கண் திறக்கும்படி ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது கண்ணை திறந்தார். கண் மயக்கம் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் ஜெபிக்கும் போது கண் மயக்கத்தை உண்டாக்கினார். கண்களை திறக்கும்படி ஜெபிக்கும் பொழுது கண்களை திறந்தார், மீண்டும் திறந்தார். ஆமென் ஆமென். சூரியனை தரித்து நெல் என்று சொல்லும் பொழுது ஒரு பகல் முழுவதும் சூரியன் நின்றது போல ஆமென் அற்புதங்களை செய்வார். தோத்திரம். அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். அவன் கத்த ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். நமக்குள்ள நம்பிக்கை வரட்டும், விசுவாசம் வரட்டும். ஆமென். ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. பிதா மகிமைப்படும்படி நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தாவே கேட்டரும் என்று சொன்ன சின்ன ஜெபத்திற்கு பெரிய பதில் வந்தது. கீழ்த்தரமான வாழ்க்கையை விட்டு விலகி ஒரு ஜெப வீரனாக மாறுவதற்கு ஒப்புக்கொடு.